இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான சொத்து வரி விதிப்பு எண் எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணுவது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது இந்த வரி விதிப்பு எண் நீங்க ஆன்லைன்ல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்காக bpdttax.tnrd.tn.gov.in இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வரி விதிப்பு எண் எதுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாராவது டாக்ஸ் பே பண்ணிருக்காங்களா, அந்த ரெசிப்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வெப்சைட்ல ஹோம் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா சேவைகள் செக்ஷன் கீழே வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் சில டீடைல்ஸ் கேட்பாங்க. அதுல வரி விதிப்பு எண் கட்டாயமா கேட்பாங்க, இல்லனா ரெசிப்ட் நம்பர் கேட்பாங்க. ஆனா நம்ம கையில ரெசிப்ட் இருந்தா நம்ம இப்படி செக் பண்ண வர மாட்டோம் இல்லையா? அதனால வரி விதிப்பு எண் இருந்தா எத்தனை தடவை டாக்ஸ் பே பண்ணிருக்காங்கன்னு எல்லா ரெசிப்டையும் ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க குவிக்கா டாக்ஸ் பே பண்ணணும்னா விரைவாக வரி செலுத்த அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க பே டாக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வரி விதிப்பு எண் தெரிஞ்சா மட்டும்தான் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தான். முனிசிபாலிட்டி அல்லது சிட்டி ஏரியாக்கு எப்படி செக் பண்ணுவது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் கிளியரா சொல்றேன். சரி, இப்போ எப்படி செக் பண்ணுவது அப்படின்னு பார்ப்போம். மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அங்க உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் மூலம் தான் நம்ம டாக்ஸ் டீடைல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லும். சோ வரி வகையில ஃபர்ஸ்ட் சொத்து வரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க குடிநீர் கட்டணம், தொழில் வரி மாதிரி வேற டீடைல்ஸ் பார்க்கணும்னா அந்த ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா சொத்து வரி செலக்ட் பண்ணிட்டு முதல்ல டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஃபுல் டீடைல்ஸ் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பிளாக் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் எந்த வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வரி விதிப்பு எண், மொபைல் நம்பர், டோர் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்மளுக்கு வரி விதிப்பு எண் தெரியாது இல்லையா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வைத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருந்தா அதையே என்டர் பண்ணுங்க. இங்க ஓடிபி எதுவும் வராது, ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் போட்டா போதும். அல்லது மூன்றாவது ஆப்ஷனா டோர் நம்பரை யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டியோட டோர் நம்பர் என்டர் பண்ணினாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே இருக்கிற கேப்சா என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. அங்க அந்த சொத்துக்கான வரி விதிப்பு எண் கிளியரா கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்குது, வார்டு நம்பர் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கும் எந்த ப்ராப்பர்ட்டிக்கான டாக்ஸ் அசஸ்மெண்ட் நம்பரையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம். Until then, goodbye.